திருப்பத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முகக்கவசம், கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு வசதியை செய்து தர வேண்டும் என கூறி 200க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சியில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக 147க்கும் மேற்பட்ட துப்புரவு தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான முகக்கவசம், கையுறை வழங்கப்படுவதில்லை என்றும், மேலும் தெருக்களில் செத்து கிடக்கும் நாயை கூட கையுறை முகக்கவசம் இல்லாமல் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுவதாகவும், இதன் காரணமாக எங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர அம்பேத்கர் துப்புரவு தூய்மை பணியாளர் நலசங்க தலைவர் ஆறுமுகம் என சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர்களின் கோரிக்கை மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் துப்புரவு தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் ரஞ்சித்குமார் துப்புரவு பணியாளர்கள் வாங்கும் சம்பளத்திலிருந்து ஒரு நபருக்கு 500 ரூபாய் கமிஷன் மிரட்டி வாங்குவதாகவும், 500 ரூபாய் கொடுக்க மறுத்தால் வேலையை விட்டு தூக்கி விடுவேன் என மிரட்டும் துணியில் பேசுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இது தொடர்பாக பலமுறை கமிஷனரிடம் புகார் அளித்தும் அவர் கண்டும் காணாமல் உள்ளதாகவும், மேலும் துப்புரவு பணியாளர்கள் என்றால் வீடு வாடகைக்கு கொடுக்க மறுப்பதாகவும் துப்புரவு பணியாளர்கள் புலம்புகின்றனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் வேலையை பணி நிரந்தரமாக்க வேண்டும் என்றும், பணியின் போது எங்களுக்கு தேவையான கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் 6 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் மாஸ்க் கொடுக்கலாம் இல்லையா? அது கூட கொடுக்குறதில்ல, கை வர கொடுக்குறதில்ல. பூரா எல்லாமே கலீஜ் வாடுறோம். எல்லா அதிகாரியும் பார்க்குறாங்க. ஒரு அதிகாரி இல்லை, எல்லா அதிகாரியும் பார்க்குறாங்க. ஒரு அதிகாரி அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. எங்கள் கான்ட்ராக்ட்காரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த லப்பர் தராரு. அது ஒரு நாளைக்கு போட்டால் யூஸ் ஆகுது. ஒரே நாளைக்கு தான் போடுறோம், அது கிழிஞ்சு போகுது, அழுக்காகி போடுது. அது திரும்ப யூஸ் பண்ண முடியறதில்ல. அந்த பொருள் தரமான பொருள் கொடுக்குறதில்ல. இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. கஷ்டப்பட்டுட்டு ஒழுங்கான சம்பளம் தரதில்லை. இதில் 500 ரூபா போட்டு நாங்கள் எப்படி கொடுக்குறோம்? இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு நல்லதே இங்கே நடக்காதா? நாங்களும் 15 வருஷமும் 13 வருஷமும் போராடுறோம். ஒரு நல்ல தீர்ப்பும் வரல. 150 ரூபா 150 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து படிப்படியாக 10 ஏற்றினாங்க. இப்போ வரைக்கும் 300 ரூபா தான் வந்துருக்குது மிச்சம். அந்த பிஎஃப் பிடிக்கிறாங்க. அதுவும் 1 மாதம் பிடிக்கிறாங்க, 1 மாதம் பிடிக்கிறது இல்லை. அது எடுக்கவே முடியறதில்லை. ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு 5-6 எடுத்து அதிலேருந்து எடுத்து நம்ம உடம்பை காப்பாற்றலைன்னா எடுக்க முடியறதில்லை. அதை லாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப பிரச்சனை. அது எங்களுக்கு படிக்க தெரியாது, என்னன்னு தெரியாது. நாங்கள் போய் யாரை கேட்கறது, என்ன கேட்கறது இல்லை. யாரும் அந்த விலாவரியும் சொல்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் எந்த தீர்வும் கிடையாது. 13 வருஷமாக வேலை செய்கிறோம். 13 வருஷமாக இந்த கஷ்டம் தான் படுறோம். எங்களுக்கு முடிவான தீர்வு யாரும் சொன்னதில்லை. ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு எல்லா ஊர்லேயும் ஏற்றி தராங்க, திருப்பத்தூரில் மட்டும் ஏற்ற மாட்டேன்றாங்க. நாங்கள் திருப்பத்தூரில் வேலை செய்யலையா? அதுவும் பொழுதுனிக்கே வேலை, குப்பை பிரித்து தாக்கு மட்டும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கான சம்பளம் கொடுக்குறதே இல்லை, அந்த காசே கொடுக்குறது இல்லை. நாங்கள் வயிற்றுக்கு பாதியும் இது வாடகை கட்டுறதா, வயிற்றுக்கு தின்றதா எதுவுமே தெரியல எங்களுக்கு. நிறைய பேர் வெளியூர்லேருந்து, அதுவும் பக்கத்துலேருந்து, கிராமத்துலேருந்து வராங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு போடுறாங்க, காலையில் போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. 20 ரூபாய் வர 20 ரூபாய் வர 300 ரூபாய் 40 ரூபாய் ஆட்டோ சார்ஜே போயிடுச்சு. பஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு பஸ் வர்றதில்ல. கரெக்டாக அந்த 6 மணிக்கெல்லாம் அங்கே உள்ளே இருக்கணுன்றாங்க. அந்த 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எந்த பஸ் பிடிச்சி வர்றது? நாங்கள் ஆட்டோவில் வந்து சேர்ந்தானா 6 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எங்களை மாதம் 500 ரூபாய் நாங்கள் எங்களுக்கு தர்றது, எப்படி தர்றது? ஆட்டோவுக்கு எங்களுக்கு 40 ரூபாய் சார்ஜ் ஆகுது. ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸுனா இவங்க சொல்கிற டைமுக்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வர்றதில்ல. பேர் என்ன? அவர் தான் கேட்குறாரா? ரஞ்சித்குமார் சூப்பரேஸ். ஒரு ஆள் கிட்ட வசூல் பண்ணி 500 எட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணுன்றது. இது என்னால் முடியாதுன்னு சொன்னேன். கமிஷனர் அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை தகவல் சொன்னேன். அந்த அம்மா கூட ஆக்ஷன் எடுக்கல சரியா. அப்புறம் நான் இது யாருமே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டேன். மினிஸ்டர் லெட்டரை வந்து பதில் கேட்டேன். அந்த மினிஸ்டர் லெட்டர் போட்டதுக்கு திருப்பி என்னதான் வேலையை விட்டு நிற்க வைக்கிறேன். அப்பயும் அவங்க ஒரு வார்த்தை கூட எதுவும் கேட்க மாட்டேன். அப்போ நாங்கள் இன்னும் நாய் விட ரொம்ப கேவலமாக தான் போனோம். நான் எங்களுக்குன்னு யார் குரல் கொடுக்க யாருமே இல்லை. இப்போ நாங்கள் வாங்குகிற சம்பளமே 5000 6000. அதுலேயும் நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள்? அதுக்காகவே இப்போ இவர் நிறுத்தணும் சொல்லிட்டுதான் இப்போ இவருக்கு வந்த நிலைமை எங்களுக்கு வரும்.
அதனால தான் இவருக்கு துணையாக ஏன் 500 ரூபாய் நாங்கள் தரோம், வாங்குற கூலி 300 ரூபாய், 500 ரூபாய் கொடுன்னு எங்கால ஏன் கேட்குறீங்க? கான்ட்ராக்ட் ஆளுன்றது கான்ட்ராக்ட் ஆள் எவ்வளோ வெளியாரங்க தான் கேவலம் பேசுகிறாங்கன்னா உள்ளே இருக்கிற மேஸ்திரிகளும் அப்படி கேவலம் பேசுனாக்கா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? அதிகாரிகளே வந்து அவங்களுக்கெல்லாம் எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அப்போ நாங்கள் மனுஷர் தானே, கான்ட்ராக்ட் ஆளுங்க நாங்களும் மனுஷர் தானே. எத்தனை பேர் எங்களை கேவலம் பேசுகிறாங்க. இதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு சம்பளம் கரெக்டான முறை வர்றதில்லை, கம்மியாக தராங்க, எந்த ஒரு பொருளும் தரதே கிடையாது. இப்போ 500 ரூபாய் கொடுத்து இவர் கேட்டுக்கிறாங்க. நாளைக்கு எங்களை சூப்பர்வைசர் எங்களை கேட்டாக்க நாங்கள் எங்கே போய் நிற்போம்? இது கேட்குற 13 வருஷமா மேலே வேலை செஞ்சிருக்கான். எதனா ஒன்று நம்ம முன்ன போய் கேட்டோம்னா அவனை வேலையை விட்டு நிறுத்து, அவனை வேலையை விட்டு டிவிஷனை மாற்று, இப்படி தான் சொல்கிறது. கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் வேலை செஞ்சா வாய் மூணு கம்முன்னு வரட்டும். கலை டிக்கெட் வந்து எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அது நான் கூப்பிட்டு திங்கட்கிழமை வந்து நான் கூப்பிட்டு நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல சார். இது நாயத்து கேட்பதுக்கு என்னை வேலை விட்டு நிற்க வச்சு எந்த ஒரு தவறும் பண்ணல. அவன் 500 கேட்குறான். ஏன் மேடம் இப்போ காலையில் கூட கையெழுத்து போடுங்க சார், காலையில் ஏன் கையெழுத்து போடுங்க மேடம்? அவர் ரஞ்சித்குமார் வந்து காசு கேட்குறாரு 500. ஏன் மேடம் அவர் கேட்க மாட்டேங்க? உங்கள் ரூமு தேடி வந்து நான் சொன்னேன் மேடம், நான் சொன்னேன் நீங்கள் வந்து அது கூட கண்ணுக்கல மேடம்னா நீ என் ரூமுக்கு வரல. அந்த அம்மா சொல்லிட்டு காரி ஜிபி போய் நிற்கிறான் காலையில் சார். நீ கான்ட்ராக்ட் கையெழுத்து போனால் அதெல்லாம் வெளியே போங்க, யாரும் உள்ளே நிற்காது. கான்ட்ராக்டுக்காரனா அவளை கேவலமாக போட்டு சார். 13 வருஷமா வேலை செய்யணும். கேட்டாங்க அப்படின்னா முறையெடுக்க மேலே இடத்துல வந்து இந்த கேட்கலையா எங்களுக்கு மேலதிகாரி யாரோ அவங்கள்ட்ட எங்களுக்கு பணி வந்து நிரந்தரம். குடிங்க அப்படின்னு சொல்லி நல்லது கேட்டு மனதாபி உள்ளவங்க கொடுக்குறாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது எடுக்கிறதுனால தான் நாங்கள் என்ன கொடுக்குறோம். கை க்ளோஸ் இல்லை, மாஸ்க் இல்லை, ஒரு பொருள் இல்லை, அன்னவேட்டி இல்லை, கரண்டி இல்லை, எதுவுமே இல்லாத பையில் வரோம். கை க்ளோஸ் இல்லை, மூக்கு மாஸ்க் இல்லை, எதுவுமே கிடையாது. 20 வருஷம் கான்ட்ராக்டில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே. எங்களுக்கு
அதுதான் சார். நாங்கள் கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால தான் சார் இவங்களை கேவலப்படுத்துறாங்க. அப்படியே ஏன்னா செருப்பு பணி நேரத்துல நிரந்தரம் கூட பண்ணி எங்களை ஒரு விட்டுருங்க. மதிப்பா எங்களை இது பண்ணலைங்க சார். இல்ல அது நீங்க கேளுங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், நான் இருக்கிறது கான்ட்ராக்டாக இருக்கிறது நாய் விட கேவலப்படுத்துறாங்க. நாய் விட கேவலமா கோரிக்கை பார்க்கறாங்க முறையா சார். வந்து தெரிவிங்க, ரோட்ல உட்காருங்க. இஷ்டம் வேலை செய்யுங்க. ரோட்டு யாருக்கு இடத்துல உட்கார இஷ்டம் வேலை செய்யுங்க, இல்லைன்னா போயினே இருங்கன்றாங்க சார். இஷ்டம் வேலை செய்யுங்க, இல்லைன்னா போயினே இருங்க. இப்போ நான் யாரும் ஒரு கேள்வி கேட்டா ஒன்றும் அவங்க மாற்று அதனால போயிட்டு மாலையில 6 மணிக்கு வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் போங்க, எல்லாம் போட்டோம். வந்து உங்க 5 இருக்கிறவங்க அந்த வேலை பேசுறது வீட்டு பாத்ரூம் முதல் கொண்டு எல்லாமே எல்லாமே நாங்க செய்றோம். ஆனா நாங்க மட்டும் எல்லாமே நாங்க செய்றோம். உயர் அதிகாரி தான் எங்களை பார்த்து ஒரு அதிகாரி உள்ள போய் நாங்க அங்கேயே இருந்துட்டு உள்ள போயினே இருக்கு. நாங்க ஏன் சார் வெளியே போனோம்? வெளியே அப்ப 13 வருஷம் நாங்க எதுக்கு உழைச்சோம்? ஏன் சார் எங்களை யார் பார்த்தாலும் வெளியே போகணும் ஏன் சார் சொல்றாங்க எங்களுக்கு? அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு உரிமை இல்லையா சார் இந்த நகராட்சியில? இந்த வேலை செய்யறதுனால அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போய் எங்களை வேலையில நகராட்சி வேலை செய்யறோம் அப்படிலாம் அசிங்கப்பட்டு நாங்க இந்த வேலை செய்யறோம். யார் சார் வெளியே பண்றாங்க? யார் பாரு அதான் சார் பண்றாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்குல போய் மொழு தண்ணி